ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்என்டி மைண்ட்ரி அப்படிங்கிற ஒரு கம்பெனி எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அந்த கம்பெனியில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன ரூல், ஸோ யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலில் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்பிள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் இந்த ஜாப் வந்துட்டு எந்த இயர் ஆஃப் பீப்பிள்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2023 அண்ட் 2024 பேச்சஸ் பீப்பிள்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அந்த 1-to-1 ஸ்லாட்ஸில் நீங்கள் கேட்குற கொஷின்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுவேன். தென் உங்களுக்கு ஒரு மென்டர்ஷிப் அண்ட் கெரியர் கைடன்ஸ் கொடுக்க நான் கண்டிப்பாக ரெடியாக இருக்கேன். ஸோ புக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட ஸ்லாட்ஸை வந்து அவைலபிலிட்டி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஆக்சுவலி ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி எல்என்டியில் ஸோ கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனி அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான் வந்து ஃப்ரெஷர்ஸாக ஓப்பனிங்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஜான்வரி போஸ்டட் ஆன் எப்போ பார்த்தீங்கன்னா ஜான்வரி 29 வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க 2025. என் டேட் பார்த்தீங்கன்னா 28 ஜூலை 2025 வரைக்கும் அரௌண்ட் ஒரு 5 மந்த் டைம் இருக்குது. ஸோ அதனால் அந்த 5 மந்த்க்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு அது எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ எந்த மாதிரி ரெஸ்யூம்ஸ் ரெடி பண்ணலாம், ஸோ இதுக்கு எந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கு தான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். தென் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரெஷர்லேருந்து 1 இயர் ஆஃப் கேண்டிடேட் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. தென் இப்போ 29 ஜான்வரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி February 4. தென் இன்னும் வந்து ஜாப் போஸ்ட் பண்ணி ஒரு 5 days தான் ஆகுது. ஸோ அதனால் கண்டிப்பாக அதுக்குள்ளே யாரெல்லாம் எவ்வளோ சீக்கிரமாக அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் என் டேட்டுமே பார்த்தீங்கன்னா ஜூலை 28 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தி கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமே இந்த ஜாப் வந்து எக்ஸ்பீரி பண்ணிடுவாங்க. அதனால் வந்துட்டு எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி உங்கள் பீப்புள்ஸ்க்கு தெரிவிக்கப்படுத்தணுமோ ஸோ தெரிவிக்கப்படுத்திட்டு தென் அதுக்கப்புறம் எவ்வளோ சீக்கிரமாக அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபோட டைட்டில் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கேற்ற என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாமே தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இமேஜ் ப்ராசஸிங், கம்ப்யூட்டர் விஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் மினிமம் குவாலிஃபிகேஷன் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி, பிடெக், தென் மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி, எம்டெக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இது கூடவே வந்து எம்சிஏவும் அப்ளை பண்ணலாம் கண்டிப்பாக. இது வந்து எந்த இயர் ஆஃப் பேட்ச் பீப்புள்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு கீழே மென்ஷன் பண்ணல. இருந்தாலும் 2023 அண்ட் 2024 இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், பிஇ, பிடெக், எம்இ, எம்சிஏ இவங்களாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து ஸ்கில்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலேஜில் மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இமேஜ் ப்ராசஸிங், கம்ப்யூட்டர் விஷன். ஸோ இதை பற்றிலாம் எனக்கு தெரியாது பிரதர், நான் வந்து இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இதை பற்றி கண்டிப்பாக பேசிக்ஸாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இல்லை வந்துட்டு அப்ளை பண்ணிட்டாது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்டர்வியூ ஷெட்யூல் ஆகும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பொசிஷனுக்கு சம் ஓவர்வியூஸ் இருக்குது. இந்த ஓவர்வியூஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் அ மிஷின் லேர்னிங் இன்டர்ன், ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்னாக தான் ஹையர் பண்ணுறாங்க. ஆஸ் அ மிஷின் லேர்னிங் இன்டர்ன் யூ வில் ஒர்க் ஆன் த அலாங் சைட் த டீம் ஆஃப் அ டேட்டா சயின்டிஸ்ட் ஆஸ் அ இன்ஜினியரிங் டு டெவலப், இம்ப்ளிமெண்ட் அண்ட் ஆப்டிமைஸ் மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் அண்ட் மாடல்ஸ். திஸ் ஜாப் ஆஃபர்ஸ் டு ஆப்பர்ச்சுனிட்டி டு பில்ட் ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் இன் டேட்டா அனாலிசிஸ், மிஷின் லேர்னிங் அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வைல் கான்ட்ரிபியூட்டிங் டு இம்பாக்ட்ஃபுல் ப்ராஜெக்ட்ஸ் வித் இன் த கம்பெனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு ஸோ எல்லா டொமைனுமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். மிஷின் லேர்னிங், டேட்டா அனாலிசிஸ், டேட்டா சயின்டிஸ்ட், தென் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ இந்த ரோலை எடுத்து கவர் பண்ணி இந்த ரோலை வந்து நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா develop and assist in the design, development and testing of machine learning models and algorithms, then connect a data pre-processing, futuring engineering and the data analysis to prepare the data sets for modeling, collaborate with the cross-functional teams to understand business needs to apply machine learning techniques to solve the real world problems அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Help in a model evaluation, performing tuning and optimization, then write and clean, efficient, wellness documented code, then contribute to research on emerging machine learning techniques and tools, then prepare and present findings, the reports and visualization for a technical and non-technical ஸ்டாக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஒரு ப்ரோக்ராமை வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு தெரியும் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் டெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு மாடல். ஸோ அதை வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பீப்புள்ஸ் தான் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து மிஷின் லேர்னிங் மாடல்ஸில் வந்து கண்டிப்பாக ரெடி பண்ண தெரிஞ்சிருக்கணும். தென் அதுக்கப்புறம் டேட்டாவை கொடுத்தாங்கன்னா அந்த டேட்டாவை வந்து ட்ரைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அந்த டேட்டாவை ப்ரீ ப்ராசஸிங் பண்ணி ஸோ அதை டேட்டா அனாலிசிஸ் பண்ணி அதை வந்து அந்த டேட்டாக்கு ஏற்ற ப்ரீ ப்ராசஸ் டேட்டா செட்ஸ்லாம் பண்ண தெரிஞ்சிருக்கணும், மாடலிங்லாம் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா டீம்ஸோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் எவல்யூஷன் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங் அண்ட் ஆப்டிமைசேஷன் எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த சாஃப்ட்வேர் அந்த இந்த அனாலிசிஸ்க்கு. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டாக ப்ராப்பராக கோடிங் எழுத தெரியணும், டாக்குமெண்டேஷனும் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் கான்ட்ரிபியூட் டு ரிசர்ச் எமர்ஜிங் மிஷின் லேர்னிங் டெக்னிக்கல்ஸ் அண்ட் டூல்ஸ். ஸோ இப்போ கரண்ட் ரனில் இருக்க மிஷின் லேர்னிங் அண்ட் டூல்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ டேட்டா அனாலிசிஸில் நம்ம ஒரு டேஷ்போர்ட் அண்ட் விசுவலைசேஷன் கிரியேட் பண்ணி நான் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் பீப்புள்ஸ்க்கு வந்து ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுப்போம். ஸோ அதுவும் உங்களுக்கு பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பேசிக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குவாலிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு வந்துட்டு ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மெஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ். கண்டிப்பாக மெஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸில் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரெக்ரெஷன், கிளாசிஃபிகேஷன், கிளஸ்டரிங், நியூரல் நெட்வொர்க்ஸ், ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாத்துலேயும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொஃபிஷியன்சி இன்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் யூசிங் எ பைத்தான் ஆர் சிமிலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பைத்தான் இல்லைனா ஆர் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வித் மிஷின் லேர்னிங் லைப்ரரிஸ் ஃப்ரேம்வொர்க்ஸ், எக்ஸாம்பிள் ஃபார் த டென்சர்ஃப்ளோ, கெராஸ், ஸ்கிலிட் லேர்ன் அண்ட் பைடாச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃப்ரேம்வொர்க்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாலிட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அல்காரிதம்ஸ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் யூஸ். தென் த ஃபெமிலியாரிட்டி வித் டேட்டா ப்ரீ ப்ராசஸிங், ஃபியூச்சர் இன்ஜினியரிங் அண்ட் மாடல் எவாலுவேஷன் டெக்னிக் யூஸ். தென் த strong analytical problem solving and communication skills. Then the ability to work both independently, collaboratively with a fast paced environment அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லைனா கூட பரவாயில்ல, அரௌண்ட் ஒரு 1 month நமக்கு டைம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் ப்ரிஃபர்டு ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஸோ இதெல்லாமே குவாலிஃபிகேஷன், இந்த ஸ்கில்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தென் ப்ரிஃபர்டு ஸ்கில் இதெல்லாம் வந்து ஒரு ஆப்ஷனல் தான், இதெல்லாம் வந்து தெரிஞ்சுதான் உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வித் டீப் லேர்னிங் டெக்னிக்ஸ் அண்ட் ஃப்ரேம்வொர்க்ஸ். தென் த ஃபெமிலியாரிட்டி வித் க்ளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ், இதில் வந்துட்டு AWS க்ளவுட், கூகுள் க்ளவுட், தென் Azure அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நாலேஜ் ஆஃப் வெர்ஷன் கண்ட்ரோல் டூல்ஸ், எக்ஸாம்பிள் GitHub அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் த எக்ஸ்பீரியன்ஸ் வித் SQL அண்ட் ஒர்க்கிங் வித் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே தெரிஞ்சிருந்தால் இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான், இதெல்லாமே ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தோம், டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம், தென் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம், ப்ரிஃபர்டு ஸ்கில்ஸும் பார்த்தோம் நம்ம வந்துட்டு. தென் ஸ்கில்ஸும் பார்த்தோம். தென் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே அப்ளை அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது, இதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ப்ளீஸ் லாகின் லிஸ்ட்டு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க வந்துட்டு லாகின் பண்ண சொல்கிறாங்க இவங்களோட கேண்டிடேட்டில். ஸோ நீங்கள் ஓகே கொடுத்துட்டு உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி லாகின் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எனக்கு அக்கௌண்ட் இல்லை பிரதர், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டு உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க, உங்களோட வேலிடான நேம் கொடுத்துட்டு உங்களோட மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. பிகாஸ் மெயில் ஐடி மூலிமா மட்டும்தான் உங்களுக்கு இங்கே வந்துட்டு இங்கே கம்யூனிகேட்டே பண்ணுவாங்க. மெயில் ஐடி கொடுத்துட்டு உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு இந்த லாகின் ஐடிக்கு புதுசாக நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இந்த செக் பாக்ஸ் கொடுத்துட்டு ஃபைனலாக நீங்கள் சைன் அப் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். அந்த அக்கௌண்ட்டில் போய்ட்டு உங்களுக்கு ஏற்ற நீங்கள் என்னென்ன சொல்ல வரீங்களோ அது எல்லாத்தையும் ரெஸ்யூம்ஸ்லேருந்து உங்களோட போர்ட்ஃபோலியோஸ்லேருந்து எல்லாத்தையும் கொடுத்து வச்சுக்கோங்க, இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே. தென் அதுக்கப்புறம் ஆக்சுவலி இந்த ஜாப் வந்துட்டு ஸோ அரௌண்ட் 6 month இருக்குது, ஒரு 5 month டைம் இருக்குது, அதனால் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. தென் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு வந்துட்டு உங்களோட போர்ட்ஃபோலியோஸ் எல்லாமே அவங்க டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். தென் ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக அடுத்த ரவுண்ட்ஸ் அசஸ்மெண்ட் வரும். இது என்னென்ன மாதிரி அசஸ்மெண்ட்ஸ் இருக்கும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், என்னென்ன மாதிரி ப்ராசஸ்லாம் இருக்கும், என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்கிறத டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோ நம்ம வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி வீடியோ வேணும் உங்களுக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் queries இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இந்த லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இந்த லிங்கை கிளிக் பண்ணி கீழே உங்களோட ஜாப் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். தென் ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ கைஸ்.